ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறோம், உங்களை வெறுத்து ஒதுங்கி போகல. பொண்ணுங்களை தேடுற வழிய பாருங்க. ஓடி வந்துட்டோமா? நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்து பொண்ணுங்க. இப்ப நம்மள தேடி யாரு வர போறாங்க? அப்படிலாம் யாரும் வர மாட்டாங்க. என்ன பயப்பட வேண்டாம். அவங்க எப்படி பேசிட்டு போனாங்க நீங்களும் பாத்தீங்கல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுத்துக்கலாமா? நாய்கிட்ட கடி வாங்கி சாக போறியா? எங்கேயாவது எங்களுக்கு ராத்திரி தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா? இல்ல, ராத்திரியானே உங்களுக்கு மயக்கம் வரும். நான் உங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா ஒரு பொய் சொல்லணும். உங்களை என் ஆன்ட்டி பொண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகே தானே? சரி வாங்க. ஜெனரலுக்கு என்னுடைய வணக்கங்கள். என் உயிரை கொடுத்தாவது இந்த மிஷனை நான் நிறைவேற்றி வைப்பேன். I need the complete details of this mission. வீடு சூப்பரா இருக்குல்ல, அழகா இருக்கு. இது உன்னோட வீடா? அதெல்லாம் இதுக்கு உங்களுக்கு வாங்க. உன் டயர்ட்லாம் போயிடுச்சா? கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் போயிடுச்சு இல்லடி? ஐயோ, சரி வா. பூஞ்சு. இந்த பூஞ்சுனா என்ன தெரியலடி, நீ வா. வாங்க. இதுதான் வீடு. ரொம்ப அழகா இருக்கு. என்னாச்சுடி? யாரோ கத்துற சத்தம் கேக்குது. உங்களுக்கும் கேக்குதா? சிஸ்டர் எங்க போனாங்க? சிஸ்டர், சிஸ்டர். யாரு? சிஸ்டர் வந்துட்டாங்க. டார்ச் எடுக்க போனாங்க போல இருக்கு. ஓஹோ, அப்படியா? யாரடி இது? ஐயோ, ட்ரிப் ஆயிருக்கு. நான் நினைச்சேன் யாரு நீங்க? யாரு நீங்க? யாரு நீங்க? யாரு யாரு? பப்பன் நான் தான். இவங்க யாரு? இவங்க யாரு? அது என் ஆன்ட்டியோட பொண்ணுங்க. ஆன்ட்டி பொண்ணுங்களா? அது நான் திடீர்னு பார்த்ததும் பயந்துட்டேன். பயப்படல. நம்ம திடீர்னு ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு பயம் வரும்ல, அதான் அதான். இல்லனா ஒரு மிலிட்டரி மேன் எப்படி பயப்படுவான்? பை தி பை, ஐ அம் பப்பன், சவேதர் பப்பன். 25 வருஷம் நாட்டுக்கு சேவை பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டேன். मिस्टर पपन, ये क्या था? என்ன நடந்துச்சுன்னு தெரியல. अरे तू पागल है. You are dismissed with immediate effect. You may go now. நான் எங்க போவேன்? இப்போ ரிட்டையர் ஆயிட்டேன். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார் கத்துனது? அது நாங்க தான். நீங்க இல்ல, அதுக்கு முன்னாடி. அது நான் தான். ஓ, நீங்க தான். அதுக்கும் முன்னாடி யார் கத்துனாங்க? ஐயோ, அது பாப்புவாச்சே. அவ இப்ப எங்க? அவ மேல இருக்கா. நான் போய் பார்த்தேன், அவங்க இல்ல. இல்லையா? ஓ மை காட், யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. வாங்க எல்லாரும் போய் தேடலாம். என் பின்னாடியே வாங்க. ஏன்னா நான் கமாண்டிங் ஆபீசர். ஓகே, கம் ஆன். என்னடி இது? வாடி. என்ன நடக்குது? கம் ஆன், கம் ஆன். அச்சச்சோ, பாப்பு. ஐயோ, ஐயோ,
பாப்பு 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 கண்ண தர பாப்பு. பாப்பு நான் இப்ப எங்க இருக்கேன்? நீ நம்ம வீட்ல தான் இருக்க. சரி, இவங்கெல்லாம் யாரு? இவங்க ஆண்டியோட பொண்ணுங்க. எந்த ஆண்டி? ரித்துவோட ஆண்டி பொண்ணுங்க. இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ எழுந்திரு first. அம்மா, நீ எதுக்காக அப்படி கத்துனேன்னு சொல்லு. அத நான் சொன்னேனா நீங்க நம்பவே மாட்டீங்க. அப்படியா? என்னாச்சு சொல்லு. நான் குளிச்சு முடிச்சிட்டு பாத்ரூம்குள்ள இருந்து வந்தேன். கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டதுக்கு அப்புறம் தலைய சீவறதுக்காக தோ இது இருக்குதுல்ல, இதை எடுக்கலான்னு அங்க போனேன். அங்க போய் இதை எடுத்து பிளக்ல சொருகுனேன். தூக்கி அடிச்சிடுச்சு. யார் அடிச்சத? ஷாக்கு. இந்த ட்ரையர்ல ஏதாவது ப்ராப்ளமா இருந்திருக்கும். அதுக்கா போய் இப்படி கத்தி பயமுறுத்துற? அதை என்கிட்ட கொடு. இதையா? நான் சரி பண்ணி தரேன். எங்க பாரு, நான் மிலிட்டரியில இருக்கும்போது டபுள் பேரல் கன் இருக்குல்ல, அதை நான் சரி பண்ணிருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி. அது சரி. உன் ஆண்டி பொண்ணுங்க எப்ப போவாங்க? ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில போயிடுவாங்க. நாளைக்கு காலையில போயிடணும். சும்மாவே இங்க கரண்ட் பில் அதிகமா வருது. ஒரு சிலர் ஷாக் அடிக்க வச்சு கரண்ட் பில் ஏத்துறாங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். புரிஞ்சுதா? நல்ல. உன் ஆண்டி பொண்ணுங்களோட பேர் என்ன? இவங்க என் ஆண்டியோட பொண்ணுங்கெல்லாம் இல்ல. வாட்? அப்புறம் இவங்கள நான் வர வழியில பார்த்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு காலையில போயிடுவாங்க. ஐ see. அப்படின்னா ரெஃப்யூஜிஸ், அகதிகள், ரைட்? அவுட் 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 அவுட். என் ரூம்ல இருந்து நீங்க அவுட். அந்த மூலையில போய் எங்கயாவது சுருண்டு படுத்துக்கோங்க. போங்க போங்க, என் ரூம்ல இருந்து வெளியில போங்க. எனக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும், தெரியும்ல? பாப்பு, நீ ஓகே தானே? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஓகே தான். ஐ எம் பவர் லேடி, யூ நோ. சரி, நான் போட்டுமா? யா ஷூர், பை. ஓ ஐயோ கடவுளே, வலி தாங்க முடியலையே. என்ன பாக்காத. இப்ப நான் என்ன பண்ணேன்? உன்னாலதானே வீட்டு விட்டு ஓடி வந்த. இப்ப பார்த்தா எவ்வளவு ஒருத்தி என்ன வீட்டு விட்டு போக சொல்லி கண்டுபிடித்திட்டா. இங்க பாரு, அவ ரூம்ல இருந்து வெளியில போக சொல்ற உரிமை அவளுக்கும் இருக்குல்ல. என் வீட்ல கூட என்ன யாரும் அப்படி சொன்னதில்ல, தெரியுமா? அது என்னோட தப்பு இல்ல. என் வீட்ல எங்க அம்மா நிறைய தடவை சொல்லிருக்காங்க, உன் வீட்லயும் சொல்லிருக்காங்க. என் வீட்ல யார பத்தி சொன்னாங்க? உன்ன பத்தி. உன் லட்சணம் அப்படி. கடவுளே, இது ரொம்ப கஷ்டமா போச்சே. கஷ்டமா இருக்கா? நின்னுட்டே தூங்க. இந்தாங்க, அங்க எங்கயாவது படுத்து தூங்குங்க. சிஸ்டர்,
இங்க வேற கட்டல் எதுவும் இல்லையா சிஸ்டர்? ஏன் கட்டில் மட்டும் போதுமா? ஒரு தொட்டிலும் கட்டி ஆட்டட்டுமா? அது இல்ல சிஸ்டர், நீங்க படுக்கிற அந்த பெட் கொஞ்சம் பெருசா தானே இருக்கு. நாங்க கொஞ்சம் ஓரமா படுத்துக்கிறோம். எங்களுக்கு கூட அதுல பிரச்சனை இல்ல இல்லடி. முன்ன பின்ன தெரியாதவங்கள நான் எப்படி என் ரூம்ல படுக்க வைக்கிறது? ஏன் சிஸ்டர் நீங்க அப்படி சொல்றீங்க? நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்றது? அது என்னது திங்ஸ்? என் பொருட்கள் எடுத்துட்டு போனா, என் நகைகளையோ என் திங்ஸையோ எடுத்துட்டு போனா. ஐயோ, இவங்க சொல்றது கேட்டியாடி? நாங்களா? நாங்க அப்படிப்பட்டவங்களா இல்ல சிஸ்டர். பெரிய குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க. அத பத்தி எனக்கு தெரியாது இல்ல. அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர். நாங்களும் உங்க கூட நீங்க தெரியாதுன்னு சொன்னது கரெக்ட் தான். ஆனா எங்களை திருடிங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. இங்க ஆமா. படுக்கிறதா இருந்தா படுங்க. அப்புறம் நாளைக்கு காலையிலே சீக்கிரமா கிளம்பிட்டோம். அது இல்ல சிஸ்டர். என்ன முடிச்சிட்டு நிக்கிற? போய் படுக்கே விரி. நானா? அப்புறம் உங்க அப்பா வந்து விரிப்பானா? பொடி நானே விரிக்கிறேன். இதையும் பொடி பேக்க கழட்டிக்கிறேன். வெயிட்டா இருக்கு. என் பொண்ணு இப்ப எங்க இருக்காளோ என்னமோ, ஒரு போன் கூட பண்ணலையேங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவ நிச்சயமா நமக்கு ஃபோன் பண்ணுவா. உனக்கு இப்ப தலைவலி குறைஞ்சிருச்சா? பொண்ணு ஃபோன் பண்ணாளங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவ ஃபோன் பண்ணுவா. இல்லனா 2 நாள் போகட்டும், எங்க இருக்கான்னு தேடுவோம். ஏண்டி மாலு, என்னடி லட்சு? நாம எப்படியாவது அவகிட்ட பேசி இங்கே தங்கிட்டா என்ன? நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நம்ம இப்படி எல்லாம் பேசினதுனால அவங்க நம்மள இங்க தங்க வைப்பாங்களா? நாம தான் எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கணும். பயப்படாதீங்க. ட்ரிப் ஆயிடுச்சு. இப்ப சரி பண்ணிடுவேன். ஏண்டி இங்க பாரு, எப்படியாவது அந்த பொண்ணோட கையிலயோ கால்லயோ விழுந்து நம்ம விஷயத்த ஓகே பண்ணி தான் ஆகணும், புரியுதா? இது தவிர நம்ம போகிறதுக்கு வேற எந்த இடமும் கிடையாது. ஊருக்கு போனா என்ன ஆகும்னு தெரியும்ல. அங்க போனா தாலி, குங்குமம், குழந்தை, அப்புறம் நம்ம தெரியும். ஈசனை பயமுறுத்தாதடி. பேசல வா. கடவுளே காப்பாத்து. ஐயோ கடவுளே. அப்படியே போ. ஆ. நானா? சிஸ்டர், சிஸ்டர் எந்திரிங்க. நீங்க கிளம்பிட்டீங்களா? சரி, ஓகே, குட் பை. இதுக்கப்புறம் வெளியே எங்கேயாவது பார்க்கலாம். நீங்க முதல்ல டீ குடிங்க. டீயா? இது எப்படி? நாங்க தான் போட்டோம். நான் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன். சரி, பரவாயில்ல. நைஸ். ஆனா சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல? அது வந்து பாட்டில்ல சுகர் கம்மியா தான் இருந்தது. ஆமா, நீங்க எப்ப கிளம்புறீங்க? அது வந்து சிஸ்டர், நாங்க இங்கேயே தங்கிக்கலாம்னு யோசிக்கிறோம் சிஸ்டர். வாட்? சொல்லுடி. அது வந்து சிஸ்டர், எங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல சிஸ்டர். நாங்க தனியா போய் என்ன பண்ணுவோம்? ப்ளீஸ் சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர்,